65 வயசான ஒன்னாலேயே இந்த கோயில போடுறத நிறுத்த முடியல. 25 வயசு பையன் எப்படி நிறுத்துவான்னு நான் கேட்கிறேன். உங்க பிள்ளைங்களோட போய் நீங்க போராடுறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க, கெஞ்சுறீங்க, அவன் கேட்கவே மாட்டாரு, கேட்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம கேட்க மாட்டேங்கிறோமே. பிள்ளைங்க பாக்குற முதல் ஹீரோயின் யார் தெரியுமா? ரோல் மாடல் யார் தெரியுமா? பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான், அப்பா தான், அம்மா தான். உங்களுக்குள்ள உள்ளதான் பிள்ளைங்களுக்குள்ள. இன்னைக்கு நீங்க மாறி பாருங்க, நீங்க மாறி பாருங்க, நீங்க மாறி பாருங்க, பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. பிரச்சனை என்ன தெரியுமா? என் பையன் குடிக்கிறாங்கோ, என் பையன் குடிக்கிறாங்கோ அப்படின்னு ஒரு அம்மா வந்து சொல்லுச்சு. அப்படியா? வாய் ரத்த கலர்ல இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா கோயிலைய போட்டு மென்னிட்டு இருக்கு. 65 வயசான ஒன்னாலேயே இந்த கோயில போடுறத நிறுத்த முடியல. 25 வயசு பையன் எப்படி நிறுத்துவான்னு நான் கேட்கிறேன். 65 திருத்த முடியல. உண்மைதானே? 65 என்ன பண்ண முடியல? திருத்த முடியல. கேட்ட விட முடியலையா? உன் பையன்டையும் போய் கேள, அதே தான் சொல்லுவான், விட முடியலம்பா. நம்ம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். பிள்ளைங்க எத்தனை ஹீரோயின் வந்தாலும் பிள்ளைங்க பாக்குற முதல் ஹீரோயின் யார் தெரியுமா? ரோல் மாடல் யார் தெரியுமா? பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான், அப்பா தான், அம்மா தான். சண்டை வரும்போது அம்மா அப்பாவை எப்படி பேசுறாங்க, அப்பா அம்மாவை எப்படி பேசுறாங்கிறத அவங்க விளையாட்டு சாமான வச்சு விளையாண்டுகிட்டே இருந்தாலும் காது என்ன பண்ணிட்டே இருக்கும்? கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு சண்டே கிளாஸ்ல போய் ஒரு தகாத ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்றா. அந்த சண்டே கிளாஸ் நடத்தின டீச்சர் கேக்குறாங்க, யார் உனக்கு இது சொல்லி கொடுத்தான்னு கேக்குறாங்க. இல்ல, எங்க அப்பா அம்மா இப்படித்தான் பேசிக்குவாங்க அப்படின்னு அப்பா அம்மாவை போட்டு கொடுத்துருச்சு. நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைங்க சமுதாயத்துல வளரும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற மனநிலைமை உள்ள பிள்ளைகளா வளர்றாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அது நிச்சயம் நம்முடைய குடும்பத்துக்கும் நமக்கும் சாபமான பிள்ளைங்களா மாறிடுவாங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. வேதத்துல சொன்ன வார்த்தை உண்மைன்னா, நான் வேதத்தை மறந்தா என் பிள்ளைகளை கர்த்தர் மறப்பாருன்னா, நான் வேதத்தை நினைச்சேன்னா என் பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நினைச்சு அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களை உயர்த்தி வைக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். சீக்கிரட்டா என்ன தெரியுமா? உங்க பிள்ளைங்களோட போய் நீங்க போராடுறீங்க, உங்க பிள்ளைங்களோட போய் நீங்க போராடுறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க, கெஞ்சுறீங்க, அவன் கேட்கவே மாட்டாரு, கேட்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம கேட்க மாட்டேங்கிறோமே. நம்ம கேட்டோமா? நம்ம கீழ்ப்படிஞ்சோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிறோமா? இல்ல. உங்களுக்குள்ள உள்ளதான் பிள்ளைங்களுக்குள்ள. இன்னைக்கு நீங்க மாறி பாருங்க, நீங்க மாறி பாருங்க, நீங்க மாறி பாருங்க, பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா.